ஆசைப்பட்டால் ஐகான்ஸ் ஆக முடியுமா அப்படிங்கிற பட்டிமன்றத்தில் எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக இருங்க அப்படிங்கிற தலைப்பில் பேசுகிற அணியினருக்கு வெற்றி வாய்ப்பை கொடுக்க காத்திருக்கும் எங்களுடைய நடுவர்களுக்கு முதற்கண் வணக்கம். அந்த வெற்றி கனியை எப்படிதான் பறிக்க போறாங்க அப்படின்னு ஆவோட எதிர்பார்த்துட்டு இருக்க உங்களுக்கும் என்னுடைய இரண்டாவது வணக்கம். லைட்டா கேமரா அந்த பக்கம் திரும்புங்களேன், லைட்டா கேமரா அந்த பக்கம் திரும்புங்களேன். அதுதான் அவங்க பரிதாப சூழ்நிலை. 1000 லொகேஷன் போட்டு வந்தாலும் ஆன் டைமுக்கு வரணும். அதுதான் ரோல் மாடல். 1000 மார்னிங் மீட்டிங்ல 6 மணிக்கு பொறுப்பா உட்கார்ந்து நீங்க கவனிச்சாலும் அத முதல்ல வந்து உங்களை ஹோஸ்ட் பண்ணணும். அதுதான் நம்ம நினைவு சார் முன்மாதிரி. இல்ல என்ன நடக்குது தெரியுமா? ஹோஸ்ட் வராம ஒரு மீட்டிங் எடுத்துருச்சு. ஒருத்தர் சொல்றா இந்த வாரம் நான் 10 எடுத்துட்டு வேண்டியது, இன்னொருத்தர் சொல்றா நீ கிழிச்ச. புரியுதுங்களா? அப்போ 1000 மார்னிங் மீட்டிங் ஆரம்பிக்கு நீங்க எல்லாரும் அட்டன் பண்ணாலும் கரெக்டா எல்லாருக்கும் முன்மாதிரியா 6:29க்கு வந்து ஹோஸ்ட் மாத்தி விடணும். அந்த ரோல் மாடல் இருந்தா தான் செய்ய முடியும் சொன்னாங்க. சூப்பர் சூப்பர். முன்மாதிரி சார் நிறைய சொன்னாரு. வாட்ச் கட்டுறது, வாட்ச், செருப்பு, ஷூ எல்லாம் இந்த மனுஷன் ரோல் மாடலா சாரி பொறுப்பா கண்டுபிடிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம அணிஞ்சுக்கிறது. அத்தனையும் அணிஞ்ச நம்ம அதை அணியறதுக்கு ரோல் மாடலா இருந்தா தான் அதுக்கு வேல்யூ. இந்த பக்கம் சொன்னாங்க எல்லாருக்கும் முன்மாதிரி மக்களை வந்து கையாளணும், மக்களை கையாளணும், மக்களை கையாளணும். மக்களை கையாளுறதுக்கு யூ ஆர் ஒன் ஆஃப் தி ரோல் மாடலா இருக்கிற பாஸ். இல்லாம எப்படி பாஸ் கையாளுறது? மிஸ்டர் ரவி சார் சேர்ந்து ஐடி எடுத்து எனக்கு ஒரு சீனியா மாத்திருக்காங்க, அருமையா சொன்னாங்க. அது பொறுப்பு இருந்ததா சரி, மக்களை வந்து சரியா கையாண்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. இல்ல, ஹரி சாரு சரியான ரோல் மாடலா இருந்தாரு. எப்படி கத்துக்கிட்டாரு? மிஸ்டர் ஜி.ஆர். விஜய் அப்படிங்கிற நம்ம வந்து ரோல் மாடலா கத்துக்கிட்டாரு. மிஸ்டர் ஜி.ஆர். விஜய் நம்ம பாஸ்கர் விஜய் தான் அவங்க வந்து ரோல் மாடலா கத்துக்கிட்டாங்க. சோ பி ரோல் மாடல். எல்லாரும் அப்படி ரோல் மாடலா இருக்கிறதா இன்னைக்கு உலகத்துல, இந்தியாவுல, தமிழ்நாட்டுல எல்லா நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ஆக்சஸ் இந்தியா ரோல் மாடலா இருக்கு. 1000 எம்பி வரலையா, ஆனா ஆக்சஸ் எம்பி மாதிரி ரோல் மாடலா இருக்க முடியுமா? 3வது வருஷம் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் இந்தியாவில் நடந்துச்சு. 3வது வருஷம் ஆனிவர்சரி ப்ரோக்ராம் அன்னைக்கு எல்லாருக்கும் சாப்பாடு பரிமாறு. இதுதான் நம்ம எம்பியோட ரோல் மாடல். முதல் அணியினர் எங்க அணியினர் பேசும்போது இஸ்மாயில் மேடம் பேசின உடனே எல்லாருக்கும் முன்மாதிரியா இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எங்க இருந்து தான் வந்தாரு அந்த எம்பி. ஐயோ எல்லாருக்கும் ரோல் மாடல் இருக்கு, ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்குப்பா, சீக்கிரமா நான் போடுமா சொல்லிட்டு மேல போனீங்களா? இது வேற லெவலா இருக்கு. அவர் ரோல் மாடலா இருக்கிறதுனால தான் இன்னைக்கு இத்தனை பேர் நம்ம ஜெயிச்சுட்டு இருக்கோம். ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். 2018 இந்த பிசினஸ் வாய்ப்பு எடுக்கும் பொழுது ஒரு 11 வருஷம் ஸ்கூல் டீச்சரா இருக்கும் பொழுது இந்த வாய்ப்பை மிஸ்டர் ஜி.ஆர். விஜய் சார் என்னுடைய இறைவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர் இந்த வாய்ப்பை கொடுக்கும் போது 3 நாள் நம்பிக்கை இல்லாம ஜாயின் பண்ணேன். அங்கே எம்பி சாரை போய் மீட் பண்ணேன். எம்பி சாரை மீட் பண்ணி வெளியே வரப்ப சொல்லிட்டு வந்தேன், இந்த கம்பெனிக்கு ஒன் ஆஃப் த பில்லரா இருப்பேன். ஜாயின் பண்ணி ஒரே வாரத்துல 60,000 ரூபாய் சீலிங் அடிச்சு ரோல் மாடலா இருந்ததுனால தான் இன்னைக்கு இத்தனை பேருக்கு 60,000 சம்பாதிச்சிருக்கீங்க. 7 நாள் 60,000 சம்பாதிக்க முடியுங்கிற ரோல் மாடலை காமிக்க வந்தா எனக்கு இத்தனை 60,000 சம்பாதிக்கிற தலைகள் இங்க இருக்கு. அப்ப முதலாவது எப்படிப்பட்ட தொழில் செய்தாலும் சரி, ஆனா ஆக்சிஸ் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஐகான்ஸ் நீங்க ஒவ்வொருவரும் உங்க டீமுக்கு ஒரு முன்மாதிரியா இருந்தா தான் அந்த டீமை, அந்த பிள்ளைகளை